Dear students, good morning to all. Unit 3ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ். கன்சிடர் சோர்ஸ் அண்ட் டூ அப்சர்வர். நமக்கு சோர்ஸ் அப்படின்னாவே நமக்கு சவுண்ட் வேவ் எமிட் பண்ணும், which carry the energy. ஓகேங்களா? நம்ம சோர்ஸ் அப்படின்னா நம்ம ஒளி மூலம்னு சொல்லுவோம். அப்சர்வர் அப்படின்னா பார்வையாளர். ஓகேங்களா? நமக்கு சவுண்ட் எனர்ஜி எமிட்டட் பை த சோர்ஸ் இஸ் சேம். சவுண்ட் எனர்ஜி எமிட்டட் பை த சோர்ஸ் இஸ் சேம் regardless whether measure it whoever. ஓகேங்களா? நம்ம யாரு மெஷர் பண்ணாலும் அதோட எனர்ஜி நமக்கு சேமாக தான் இருக்கும். சவுண்ட் எனர்ஜி எமிட்டட் பை த சோர்ஸ் நமக்கு எமிட் பண்ணுற அந்த சவுண்ட் எனர்ஜி நமக்கு சேமாக தான் இருக்கும். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி அப்சர்வர் ஸ்டாண்டிங் இன் தட் ரீஜன். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி அப்சர்வர் ஸ்டாண்டிங் இன் தட் ரீஜன். ஸோ எல்லா பார்வையாளருக்கும் அந்த ஆற்றல், அந்த சோர்ஸ் எமிட் பண்ணுற அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து ஓகேங்களா ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு சவுண்ட் எனர்ஜி சேமாக தான் இருக்கும். பட் வந்து சவுண்ட் ரிசீவ்டு பை த டூ அப்சர்வர், சவுண்ட் ரிசீவ்டு, அந்த ரிசீவ் பண்ணுறது வந்து பார்த்தா நமக்கு அந்த டூ அப்சர்வருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது, சம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த இயர்ஸ். ஓகேங்களா? அதுதான் மிக முக்கியமானது. அந்த காதோட உணர்திறனை பொறுத்து வேறுபடும். ஓகேங்களா? இதுதான் மிக முக்கியமானது. அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து பார்த்தா அந்த ரிசீவ் பண்ணுற பர்சனை பொறுத்து வேறுபடும். அது காரணம் முக்கியமாக அந்த பார்வையாளரோட கேட்கக்கூடிய தன்மை, அது மிக முக்கியமானது. ஏஜ் எடுத்துக்கலாம், அது உடல்நிலை எடுத்துக்கலாம், இதனாலலாம் நமக்கு மாறுபடும். சவுண்டு ரிசீவ்டு பை த டூ அப்சர்வர் மே பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம்னா, ஏஜ் ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கலாம், உடல்நிலை கூட ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கலாம். அதாவது சென்சிட்டிவ் ஆஃப் இயர்ஸ், காதோட உணர்திறன் தான் மிக முக்கியமான காரணம். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமாக டூ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோம். இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட். இன்டென்சிட்டினா நம்ம ஒளியோட தீவிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓரலகு பரப்பில் ஒரு வினாடியில் கடத்தக்கூடிய ஆற்றலை தான் நம்ம இன்டென்சிட்டி சொல்லுவோம். எனர்ஜி டிரான்ஸ்மிட்டடு பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். எனர்ஜி டிரான்ஸ்மிட்டடு பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம், இதுதான் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஓரலகு நேரத்தில் ஓரலகு பரப்பில் அந்த கடத்தக்கூடிய ஒளியினுடைய அளவு தான் சொல்லுவோம். லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒளி அளவு. ஓகேங்களா? ஒளியோட வலிமைன்னு சொல்லுவோம். லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒளியோட வலிமை. ஓகேங்களா? நமக்கு இங்கே இன்டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லலாம். இன்டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒரு உளவியல் அளவு, சைக்காலஜிக்கல் சென்சேஷன். ஓகேங்களா? லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் சென்சேஷன். இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேங்களா? ஸோ சவுண்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முக்கியமாக இன்டென்சிட்டி அண்டு லவுட்னஸ் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். இன்டென்சிங்கிறது இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இயற்பியல் அளவு. அதே லவுட்னஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சென்சேஷன், உளவியல் அளவு. இன்டென்சிட்டி நம்ம மெஷர் பண்ண முடியும். ஆனால் லவுட்னஸ் வந்து நம்ம ஹியூமனோட இயர், மனித காதால் வந்து உணரும். ஒருத்தருக்கு நல்லா கேட்கும், ஒருத்தருக்கு கம்மியாக கேட்கும். மனிதருக்கு அந்த லவுட்னஸ் வந்து நமக்கு வேறுபடும். ஓகே, இன்டென்சிட்டிங்கிறது அப்சர்வர், அந்த பார்வையாளரை பொறுத்து இருக்காது. ஆனால் லவுட்னஸ் அப்படிங்கிறது பார்வையாளரோட அந்த காதோட உணர்திறனை பொறுத்து இருக்கும். அது மிக முக்கியமானது. இன்டென்சிட்டிக்கு யூனிட் வந்து பார்த்தா நமக்கு வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். லவுட்னஸ்க்கு வந்து அழகு இல்லை, ஆனால் அதை ஃபோனில் சொல்லுவோம்.
PHON போன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது மிக முக்கியமானது. ஸோ மறுபடியும் பார்க்கலாம். இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இட் இஸ் மெஷர்டு, எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். இது அப்சர்வரை பொறுத்து இருக்காது. இதோட யூனிட் வந்து நமக்கு வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. அதே நமக்கு லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் சென்சேஷன், ஒரு உளவியல் அளவு. இது வந்து நம்ம காதால உணரப்படக்கூடிய ஒரு தன்மை, பார்வையாளரை பொறுத்து இருக்கும். ஓகே, பார்வையாளரோட அந்த காதோட உணர்திறனை பொறுத்து இருக்கும் லவுட்னஸ். இதுக்கு ஆக்சுவலாக யூனிட் கிடையாது. இது போன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ல நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இன்டென்சிட்டி நமக்கு அதிகமாகும் போது லவுட்னஸ் நமக்கு அதிகமாகும். இன்டென்சிட்டி நமக்கு அதிகமாகும் போது லவுட்னஸ் நம்ம அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லவுட்னஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்வையாளரோட கேட்கக்கூடிய திறனை பொறுத்து மாறுபடும். லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது அந்த அவங்க காது கேட்கக்கூடிய தன்மை பொறுத்து இருக்கும் பொதுவாக. இது நல்லா நான் வச்சுக்கணும். ஸோ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் லவுட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா ஆகும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே பேஜ் நம்பர் 1ல் மிக முக்கியமான கான்செப்ட். அடுத்து பேஜ் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்டென்சிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து சவுண்ட் வேவ் எமிட்டட் பை த சோர்ஸ். நம்ம ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறோம், சவுண்ட் வேவ்ஸ் அது எமிட் பண்ணுது. அப்போ எனர்ஜி வந்து பார்த்தா கேரி டு ஆல் பாசிபிள் சரௌண்டிங் பாயிண்ட்ஸ், எல்லா டைரக்ஷனும் நமக்கு எனர்ஜி வந்து கேரி ஆகும். ஓகேங்களா? நமக்கு ஆவரேஜ் சவுண்ட் எனர்ஜி எமிட்டடு, அது டிரான்ஸ்மிட்டடு பெர் யூனிட் டைம், யூனிட் செகண்ட். இதுக்கு பேர் தான் நமக்கு சவுண்டு பவர்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். ஆவரேஜ் எனர்ஜி எமிட்டடு அல்லது டிரான்ஸ்மிட்டடு பெர் யூனிட் ஏரியா. ஓகேங்களா? டிரான்ஸ்மிட்டட் பெர் யூனிட் டைம் அல்லது யூனிட் செகண்ட், தட் இஸ் கால்டு சவுண்டு பவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சராசரி ஒளி ஆற்றல். therefore நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, சவுண்டு பவர் டிரான்ஸ்மிட்டடு பெர் யூனிட் ஏரியா. ஓகேங்களா? அதான் நமக்கு இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர்னா இன்டென்சிட்டி. சவுண்டு பவர் டிரான்ஸ்மிட்டடு பெர் யூனிட் ஏரியா. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சவுண்டு பவர். ஓகேங்களா? சவுண்டு பவர். இப்போ இங்கே மேலே பார்த்தது சவுண்டு பவர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். ஆவரேஜ் சவுண்ட் எனர்ஜி எமிட் அல்லது டிரான்ஸ்மிட்டடு பெர் யூனிட் டைம். எனர்ஜி டிரான்ஸ்மிட்டடு பெர் யூனிட் டைம், இதுக்கு பேர் பவர். அது இன்டென்சிட்டினா பவர் பெர் யூனிட் ஏரியா. இது நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்லியிருக்காங்க பாரு, சவுண்டோட இன்டென்சிட்டி வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. மேலே பவர் எடுத்திருக்கோம், கீழே ஏரியா எடுத்துக்கிறாங்க. ஏரியாவுக்கு வந்து இங்கே நம்ம 4πr² எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இது மிக முக்கியமான பார்க்கலாம். இன்டென்சிட்டி ஈக்குவல் டு பவர் பை ஏரியா. அப்போ இன்டென்சிட்டி ஈக்குவல் டு பவர் அப்படியே வச்சுக்கிறோம். ஏரியாவுக்கு நம்ம 4πr² சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு இன்டென்சிட்டி ஒபே த இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான ஃபார்முலா, நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் பேஜ் நம்பர் 3 பாருங்க. பேஜ் நம்பர் 3. A baby cries on seeing a dog. The cry is detected at the distance வந்து பார்த்தா நமக்கு ஒரு 3 மீட்டர். ஒரு குழந்தை என்ன பார்த்தோன்னா நாயை பார்த்து அழுவுது. அந்த அழுகையோட அந்த ஒளி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் நமக்கு இன்டென்சிட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அட் த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா நமக்கு அந்த இன்டென்சிட்டி எவ்வளோன்னா 10⁻² Wm²² கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு என்ன இன்டென்சிட்டின்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தை ஒரு நாயை பார்த்து அழுகுது. ஓகேவா? நமக்கு 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஒளியோட தீவிரம் இன்டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. அது 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஒளியோட தீவிரம் நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒளியோட தீவிரம் இன்டென்சிட்டி நம்ம கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மீட்டருக்கு 10⁻² நமக்கு அந்த ஒளியோட தீவிரம் இருக்குன்னா
6 மீட்டரில் நமக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு இன்டென்சிட்டி ஃபார்முலா இன்டென்சிட்டி ஈக்குவல் டு பவர் பை ஏரியாவுக்கு வந்து 4/r² சொல்லுவோம். அதாவது இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² அப்படிங்கிற ஃபார்முலா. நமக்கு இப்போ R1 R2 கொடுத்துட்டாங்க, I1 கொடுத்துருக்காங்க, I2 கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ I1/I2 ஈக்குவல் டு R2² R1². நமக்கு இப்போ I2 தான் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மாற்றிக்கலாம். I2 ஈக்குவல் டு I1 இன்ட்டு R1² R2². நமக்கு I2 திஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா. நமக்கு I1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 10⁻⁻² கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து R1 எவ்வளோ 3 மீட்டர், அப்போ 3². R2 வந்து நமக்கு 6, அப்போ 6². ஸோ டேலி பண்ணுங்க. நமக்கு I2ஓட வேல்யூ வந்து நமக்கு 0.25 இன்ட்டு 10⁻⁻². இன்டென்சிட்டி யூனிட் வந்து Wm². ஸோ இந்த ரிசல்ட் வருதான்னு பாருங்கள். இது மிக முக்கியமானது. ஓகே, கண்டிப்பாக இது மாதிரியான கான்செப்டில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெளிவாக நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, R1 R2 கொடுத்துட்டாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் R1க்கு கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, R2க்கு இன்டென்சிட்டி கேட்குறாங்க. அப்போ இந்த ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அழகாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம தெளிவாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, லவுட்னஸ். இப்போ இதுவரை இன்டென்சிட்டி பற்றி பார்த்தோம். அடுத்து நமக்கு லவுட்னஸ் அப்படின்னு பார்க்குறோம். லவுட்னஸ் நமக்கு 2 சவுண்ட் எடுத்துக்கிறோம். இன்டென்சிட்டி சேமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம 2 சவுண்ட் எடுத்துக்கிறோம். இன்டென்சிட்டி சேமாக இருக்குது. I1 I2 சேமாக இருக்குது. நீட் நாட் சேம் லவுட்னஸ். ஓகேங்களா? 2 AB நம்ம 2 சவுண்ட் எடுத்துக்கிறோம். இன்டென்சிட்டி சேமாக இருக்குது. அப்போ லவுட்னஸ் சேமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்க வேண்டிய நெசசரிஸ் கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக அசரேஷன் அண்ட் ரீசனில் கேட்கலாம். நமக்கு AB நம்ம 2 சவுண்ட் எடுத்துக்கிறோம். அதோட இன்டென்சிட்டி நமக்கு சேமாக இருக்குது. அப்போ இன்டென்சிட்டி சேமாக இருக்கும்போது லவுட்னஸ் சேமாக இருக்குமானா இருக்க வேண்டிய அந்த லவுட்னஸ் அப்படின்னா அந்த உரத்த தன்மை ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற நெசசரிஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு அமைதியாக இருக்குன்னா அந்த அறையில் பலூன் வெடிக்கும் போது சத்தம் அதிகமாக இருக்கும். அதே நமக்கு நாய்ஸாக இருக்குது மார்க்கெட் பகுதி, அங்கே பலூன் வெடிக்கும் போது சத்தம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே இந்த 2 பிளேஸ்லேயுமே இன்டென்சிட்டி நமக்கு அந்த சவுண்டோட இன்டென்சிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தா லவுட்னஸ் வேறு மாதிரி இருக்குது. அமைதியாக இருக்க பிளேஸில் லவுட்னஸ் அதிகமாக இருக்கும், இறைச்சலாக இருக்க பகுதியில் லவுட்னஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த லவுட்னஸ் அப்படிங்கிறது அந்த காதோட தன்மையை பொறுத்து கேட்குறாங்க இல்லையா, அந்த கேட்குறவங்களோட காதோட தன்மையை பொறுத்து தான் அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமானது. ஸோ அதான் சொல்கிறாங்க, சவுண்டு வந்து ஹியர்டு டியூரிங் த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பலூன் சைலண்டாக க்ளோஸாக இருக்க ரூமில் நமக்கு அதிகமாக இருக்கும். அதே சேம் எக்ஸ்ப்ளோஷன் நாய்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அங்கே நமக்கு வந்து பார்த்தா நமக்கு லவுட்னஸ் வந்து நமக்கு சேமாக இருக்காது. அதான் சொல்கிறாங்க, if the intensity of the sound is increased, ஓகேங்களா, தெரிஞ்சுக்கணும். if the intensity of the sound is increased, also loudness increase ஆகும். இது மிக முக்கியமான கான்செப்ட். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா நமக்கு லவுட்னஸ் அதிகமாகும். இந்த கான்செப்ட் நமக்கு தேவை. இதையே நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 நமக்கு மிக முக்கியமான கான்செப்ட். இது மிக முக்கியமான கான்செப்ட். பட் அடிஷனலி not only does intensity matter, so intensity மட்டும் பொறுத்து இருக்காது, how loud sound, sensation of the listener also matter. அந்த loudness அப்படிங்கிறது இன்டென்சிட்டியை மட்டுமே பொறுத்து இல்லை. ஸோ இன்டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னா லவுட்னஸ் அதிகமாக இருக்குமா, அது மட்டுமே ஒரு காரணமாக சொல்ல முடியாது. சென்சேஷன் ஆஃப் லிசனர், கேட்குறவங்களோட காதோட தன்மையை பொறுத்து லவுட்னஸ் அப்படிங்கிறது இன்டென்சிட்டி அதிகமானால் அதிகமாகும். ஓகேவா, அதிகமாக இருக்கும். அது ஒரு ஃபேக்டராக வச்சுக்கலாம். அதை தாண்டி கேட்குறவங்களோட காதோட தன்மையை பொறுத்தது அதான் மிக முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆஃப்டன் கால்டு லவுட்னஸ். தட் இஸ் லவுட்னஸ் டிபெண்ட் ஆன் போத் இன்டென்சிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், சென்சேஷன் ஆஃப் த இயரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ லவுட்னஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு டிஆர்பி எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. லவுட்னஸ் அந்த ஒளியினுடைய உரப்பு தன்மை.
ஸோ நமக்கு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டியும் பொறுத்து இருக்கும், அதே மாதிரி சென்சேஷன் ஆஃப் த இயர் இதையும் பொறுத்து இருக்கும். இது மிக முக்கியமான கான்செப்ட். அதான் சொல்றாங்க, நமக்கு loudness of the sound is defined as degree of sensation. So loudness of sound is defined as degree of sensation of sound produced in the ear on the perception of the sound by the listener. ஓகேங்களா, சிம்பிளா சொன்னோம்னா loudness எதை பொறுத்து இருக்குன்னா அந்த degree of sensation, ஓகேங்களா, கேட்குறவங்களோட காதோட தன்மையை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பேஜில் இதுதான் மிக முக்கியமானது. நம்ம லவுட்னஸ் பார்க்குறோம். லவுட்னஸ் அப்படிங்கிறது கேட்குறவங்களோட காதோட தன்மை பொறுத்தது. ஓகேங்களா, லவுட்னஸ் எப்போ அதிகமாகும் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது லவுட்னஸ் எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சவுண்டோட இன்டென்சிட்டி அதிகரிக்கும் போதும் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் சென்சேஷன் ஆஃப் காதோட அந்த கேட்குறவங்களோட காதோட தன்மையை பொறுத்தும் இருக்கும். ஸோ அமைதியான பிளேசஸில் லவுட்னஸ் அதிகமாக இருக்கும், அதே நாய்ஸான பகுதியில் லவுட்னஸ் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நாம் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கறது இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ். இதுக்கான ஒரு ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்டென்சிட்டி அண்டு லவுட்னஸ். இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ். Our ear can detect the sound with intensity level. நம்ம காது இருக்கு இல்லையா, நம்மளோட காது, மனிதனுடைய காது வந்து அந்த ரேஞ்ச் கேட்குற இன்டென்சிட்டியோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரை நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா 10⁻⁻2 இருந்து 20 Wm/2. இது கண்டிப்பாக கேட்குறாங்க. மனித காது வந்து அந்த இன்டென்சிட்டி லெவல் கேட்குறாங்க. ஸோ எதுலேருந்து எது வரை நம்ம உணர முடியும். ஓகேங்களா, our ear can detect sound with intensity range வந்து minimum 10⁻⁻2 Wm/2, maximum 20 Wm/2. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு டிஆர்பி எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது, தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வெபர் பெக்னர் லா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நமக்கு வெபர் பெக்னர் லா நம்ம என்ன சொல்றோம்னா the loudness proportional to log of intensity. என்ன சொல்றாங்க, loudness proportional to log of intensity measured with an accurate non-human instrument. ஓகேவா, ஸோ இது மிக முக்கியமான ஃபார்முலா. வெபர் என்ன சொல்றாங்க, வெபர் பெச்னர் லா, மிக முக்கியமான லா வெபர் பெச்னர் லா. ஸோ நமக்கு லவுட்னஸ் proportional to log of actual intensity. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரொபோர்ஷன் ரிமூவ் பண்ணும்போது கேங்கிறாங்க. கேங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், டிபெண்ட் ஆன் த மெஷர்மெண்ட். ஓகேங்களா, இங்கே கேங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட். கீழே பாருங்க, நமக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த ஃபார்முலா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, டிஆர்பி எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இன்டென்சிட்டிக்கும் சவுண்டுக்கும் ரிலேஷன். ஓகேங்களா, வெப்பர் லா. நம்ம the difference between the two loudness L1 and L0 measure the relative loudness between two precisely measured intensities. This is called sound intensity level. Sound intensity level கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சவுண்ட் இன்டென்சிட்டி லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ அந்த இன்டென்சிட்டி எடுத்துக்கிறாங்க. அந்த நம்ம 2 சவுண்ட் எடுத்துக்கிறோம். அந்த லவுட்னஸோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம 2 சவுண்ட் வேவ்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 சவுண்ட் வேவ்ஸோட லவுட்னஸ் ஒன்று L1 அப்படிங்கிறோம், இன்னொன்று L0 அப்படிங்கிறோம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ΔL அப்படிங்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வெப்பர்லாம் அப்ளை பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லவுட்னஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ப்ரொபோர்ஷனல் டு K log of I சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். K log of L1க்கு I1 யூஸ் பண்ணியிருக்கோம், L0க்கு I0 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ K காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, log of அங்கே மைனஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது நம்ம டிவைடில் சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ், இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ரெண்டு சவுண்டோட அந்த லவுட்னஸோட டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் இந்த ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா, லவுட்னஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா, லவுட்னஸோட
டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. அதுவே சவுண்ட் இன்டென்சிட்டி லெவல்னு சொல்லலாம், del L. இந்த ஃபார்முலா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதை இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே கேங்கிறது கான்ஸ்டன்ட். அது ஜென்ரல் நம்ம ஒரு பெல் அப்படின்னு எடுத்துக்கோம். ஒரு பெல் அப்படின்னா அதுக்கு பேர் 10 டெசிபிள். ஒரு பெல் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 10 டெசிபிள் அப்படின்னு சொல்லலாம். 10 டெசிபிள் சொல்லலாம். முக்கியமான கொஸ்டின். ஸோ நமக்கு ஜென்ரலாக வந்து சவுண்டு இன்டென்சிட்டி லெவலில் நம்ம பெல்லு தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அது யார் பெல்லு தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை வந்து நமக்கு தொலைபேசி கண்டுபிடிச்சாங்களே அலெக்சாண்டர் கிரகாம் பெல், அவரோட நேம்லேயே நமக்கு அவரோட நினைவாக நாம் வச்சிருக்கிறோம். ஓகேல, பெல் இன் ஹானர் ஆஃப் அலெக்சாண்டர் கிரகாம் பெல். அவர் தான் வந்து நமக்கு தொலைபேசியை கண்டுபிடிச்சாரு. அதனால அவரோட நினைவாக வந்து நம்ம பெல் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ del L ஈக்குவல் டு இந்த கேக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, கேக்கு பதிலாக ஒரு பெல் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ log of I1 by I0 பெல் அப்படின்னு சொல்லலாம். however this is practically bigger unit. பெல் அப்படிங்கிறது பிக்கர் யூனிட். ஸோ அதனால் நம்ம அதை ஸ்மால் யூனிட்டாக மாற்றணும், டெசிபிளில் மாற்றணும். அப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு பெல் ஈக்குவல் டு 10 டெசிபிள். இதை விட்டுருங்க. ஒரு பெல் ஈக்குவல் டு ஒரு பெல்லுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 10 டெசிபிள் சொல்லலாம். 10 டெசிபிள். அப்போ இது மிக முக்கியமானது. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பெல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பெல்லை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பெல் திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிபிள். 10 டெசிபிள் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இது கேட்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் பர்பஸ் வி யூஸ் லாகர்தம் டு பேஸ் 10. ஸோ இந்த லேனுக்கு பதிலாக நம்ம log 10 கூட யூஸ் பண்ணிக்கலாம். லேனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், log 10 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவும் மிக முக்கியமானது. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் நம்ம கவனமாக பார்க்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The sound level from the musical instrument playing in 50 decibel if 3 identical musical instrument playing together. Then compute total intensity. The intensity of sound each instrument நமக்கு கொடுத்துருக்காங்க 10 power minus 12 watt meter minus 2. இப்போ அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா, சவுண்ட் லெவல். அப்போ del L, அதுக்கு என்ன ஃபார்முலா, del L ஈக்குவல் டு 10 log 10 I1 by I0 நம்ம டெசிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு del L எவ்வளோ கொடுத்துருக்கானா, இந்த சவுண்ட் லெவல் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கானா, del L வந்து 50 டெசிபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே 50 டெசிபிள் போட்டுக்கோங்க. del Lக்கு பதிலாக 50 போட்டுக்கிறீங்க. ஸோ ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணலாம், 0 ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த டெல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 50 டெசிபிள் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த 0 ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு 5 தான் கிடைக்கும். அப்போ log 10 phase of I1 by I0 ஈக்குவல் டு நமக்கு 5 டெசிபிள் கிடைக்கும். ஸோ log ரிமூவ் பண்ணிட்டா நம்ம 10 பவரில் சொல்லலாம். அப்போ I1 by I0 ஈக்குவல் டு 10 power 5. இங்கே 5 டெசிபிள் இருக்குது. log இந்த சைட் பண்ணும்போது 10 ஃபேஸில் சொல்லலாம் பவரில். அப்போ நமக்கு இங்கே I1 by I0 equal to 5. அப்போ நமக்கு I1 equal to 5 10 power 5 I0 ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 power minus 12 கொடுத்துருக்காங்க. அப்போ I1 கண்டுபிடிச்சிடும் இல்லையா? நமக்கு 3 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் இன்டென்சிட்டி கேட்குறாங்க. அப்போ இதை 3ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். எக்ஸலான கொஸ்டின், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு டைம் 2 டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மிக முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இது தெளிவாக நோட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அக்கோஸ்டிக்ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்.
deal with generation, detection, propagation of sound waves. The study of acoustic is very important to understand nature of sound waves and its production and propagation. Sound wave அப்படிங்கிறது form of energy whose transmitted is different through different medium. It is characterized with a frequency, specific frequency. ஓகேங்களா, நம்ம சவுண்டை மூணாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். சவுண்டு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷனை பொறுத்து 3 கேட்டகரி பண்ண முடியும். ஒன்று வந்து இன்ஃப்ராசானிக், ஓகேங்களா, குறை ஒலி. இன்ஃப்ராசானிக் அப்படின்னா நமக்கு குறை ஒலின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதோட ஃப்ரீக்வன்சி வந்து below 20 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா, அது மிக முக்கியமானது. ஸோ இது நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து less than 20 ஹெர்ட்ஸ். இது வந்து பார்த்தா நமக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எலிஃபெண்டோட கம்யூனிகேஷன், டால்ஃபின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட கம்யூனிகேஷன் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து below 20 ஹெர்ட்ஸ் இருக்கும், கேட்கலாம். எர்த்குவாக், நிலநடுக்கங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலிஃபெண்டோட கம்யூனிகேஷன், டால்ஃபினோட கம்யூனிகேஷன் இதெல்லாம் நமக்கு இன்ஃப்ராசானிக் சவுண்ட் லெவலில் தான் இருக்கும். ஆடியபிள் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் பீயிங், நம்ம கம்யூனிகேஷன் வந்து பார்த்தா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். ஆடியபிள் அப்படிங்கிறது நம்ம மனித காதால் கேட்கக்கூடிய ஒலி, அது சாதாரணமாக 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். ஓகேங்களா, நம்ம மனிதனோட குரல், மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த ஹாரன்ஸ், இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியும். தேர்டு வந்து அல்ட்ராசானிக்னாவே நமக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். எபோவ் 20,000 ஹெர்ட்ஸ், அதை 20 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 20 கிலோ ஹெர்ட்ஸ் சொல்ல முடியும். நம்ம பேட்ஸ் எடுத்துக்கலாம், வவால்கள் எடுத்துக்கலாம், அதோட கம்யூனிகேஷன் இந்த லெவலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம டால்ஃபின் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே தான் டால்ஃபின் வரும். அதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம், நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அல்ட்ராசானிக் எக்யூப்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அல்ட்ராஸ்கேன், அதுக்கூட நம்ம அல்ட்ராசானிக் வேவ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம், ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி பேட்ஸு, டால்ஃபின்னு, அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சவுண்டு வேவ்ஸை நம்ம 3 கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். இன்ஃப்ராசானிக், ஆடியபிள், அல்ட்ராசானிக். இன்ஃப்ராசானிக்னா below 20 ஹெர்ட்ஸ். ஆடியபிள்னா 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். அல்ட்ராசானிக் அப்படின்னா எபோவ் 20,000 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்து சவுண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பிச் அப்படின்னா நம்ம சுருதின்னு சொல்லுவோம். பிச் அப்படின்னா நமக்கு சுருதின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாட்டு பாடும்போது சுருதி கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க, சுருதி கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஷார்ப் சவுண்ட் அப்படின்னாவே நம்ம சொல்லுவோம், ஷார்ப்பான சவுண்டு. அல்லது அதே மாதிரி கிரேவ் சவுண்டு. இப்போ இது மாதிரி சவுண்டை வந்து பார்த்தா சுருதி அதிகமாக இருக்குது, அதுக்கு பேர் ஷார்ப்பான சவுண்டுன்னு சொல்லுவோம். ஷார்ப். இதே கம்மியாக இருக்குது கிரேவ் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நமக்கு அந்த சுருதி பிச் அப்படிங்கிறது இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கும். டைரெக்டாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. பிச் அப்படிங்கிறது அந்த ஒலியோட பிச், அந்த சுருதி அப்படிங்கிறது நமக்கு கம்பேரிஷன் வேறுபடுத்த உதவுது. ஷார்ப்பாக இருக்குது, கிரேவாக இருக்குது, இது மாதிரி சுருதி அதிகமாக இருக்குது, சுருதி கம்மியாக இருக்குது, இது மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பிச் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது பிச் அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி கம்மியாகும் போது பிச் கம்மியாகும். அப்போ நமக்கு பிச் அப்படிங்கிறது டைரெக்டாக ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேண்ணா, ஃப்ரீக்வன்சி அதிகமானால் நமக்கு பிச் அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி கம்மியானா அதிர்வெண் அதிகமானால் சுருதி அதிகமாகும், அதிர்வெண் குறைவாகும் போது சுருதி குறையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து உமன்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்களோட பிச் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், சுருதி அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே வந்து மேல் எடுத்துட்டா ஆண்களோட குரல் வந்து பார்த்தா நமக்கு சுருதி கம்மியாக தான் இருக்கும். இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பிச் அப்படிங்கிறது நமக்கு இது வந்து ஃபிசிக்காலஜிக்கல் குவான்டிட்டி.
காதால உணரக்கூடிய தன்மை ஓகேங்களா, இதான் மிக முக்கியம். பிசிகாலஜிக்கல் மெஷர்மெண்ட் ஓகேங்களா, காதால உணரக்கூடிய தன்மை. பிச் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. இது நமக்கு தெளிவா தெரியணும் ஓகேங்களா. இது வந்து ஒரு காதால உணரக்கூடிய தன்மை, நம்ம தெளிவா பார்த்துக்கணும் ஓகேங்களா. அடுத்து நம்ம செகண்ட் டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து பார்த்தா குவாலிட்டினா டிம்பர் அப்படின்னு சொல்றேன். டிம்பர் அப்படின்னா ஒளியோட தரம், குவாலிட்டினாவே ஒளியோட தரம் ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருக்கும்போது அதை டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா குவாலிட்டி பொறுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். குவாலிட்டி அல்லது டிம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நமக்கு இப்போ 2 சவுண்ட் எடுத்துக்கிறோம், ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, ஒரே இன்டென்சிட்டியில் இருக்குது. ஒரே ஃப்ரீக்வன்சி ஒரே இன்டென்சிட்டி. எப்படி இதை நம்ம இதோட டிஃபரன்ஸை சொல்ல முடியும்னா குவாலிட்டி அல்லது டிம்பர் யூஸ் பண்ணி சொல்ல முடியும் ஓகேங்களா. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த 2 சவுண்ட் டோன்ஸ், இன்டென்சிட்டி சேமாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்குது. அப்போ அந்த டிம்பர் அப்படிங்கிறது தேவை ஓகேங்களா. வேவ் ஃபார்ம் நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும், அது பார்த்துக்கலாம். நம்ம வயலின் எடுத்துக்கிறோம், ட்ரம் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே வந்து ஒரே சுருதியில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அவளோட அந்த சவுண்டோட குவாலிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்டோன் யூஸ் பண்ணி ஓகேங்களா. அந்த நம்பர் ஆஃப் ஓவர்டோன்ஸ், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை யூஸ் பண்ணி அதை நம்ம வேறுபடுத்த முடியும் ஓகேங்களா. நம்ம 2 எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிறோம், ஜென்ரலாக வயலின் எடுத்துக்கிறோம், ட்ரம்ப் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியான பிச்சில் தான் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரியான பிச் ஓகேங்களா. அப்போ ஒரே மாதிரியான பிச்சில் இருக்கும்போது எப்படி நம்ம அதை வந்து அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஓவர்டோன் கரஸ்பாண்டிங் டு த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. ஸோ நம்ம 2 சவுண்ட் எடுத்துக்கிறோம், 2 சவுண்டோட பிச் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 2 பிச் ஒரே மாதிரி இருக்கும்போது, சுருதி ஒரே மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா நம்பர் ஆஃப் ஓவர்டோன் யூஸ் பண்ணி இது நமக்கு முக்கியமாக தெரியணும் ஓகேங்களா. ஸோ அப்போ டிம்பர் அல்லது குவாலிட்டி அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கோங்க. டிம்பர் அல்லது குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். தேர்டு வந்து நமக்கு இன்டென்சிட்டினாவே ஒளியோட சவுண்டோட தீவிரம், அதை நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். இன்டென்சிட்டி the amount of sound energy flowing across unit area. நான் சொன்ன எனர்ஜி flowing per unit area, அதை நம்ம சவுண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இன்டென்சிட்டி ஃபார்முலா சொல்லியிருக்கேன், I = Q/TA. Q அப்படிங்கிறது எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். இன்டென்சிட்டியை வந்து நமக்கு பவர் பை ஏரியான்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தா பவர் அப்படின்னா எனர்ஜி பெர் யூனிட் டைம், எனர்ஜி Qன்னு சொல்கிறாங்க, டைம் T எடுத்துக்கலாம். எனர்ஜி பெர் யூனிட் டைம், இதை நம்ம பவர் நம்ம எடுத்துக்கிறோம், ஆஸ் யூஷுவல் ஏரியா. ஸோ அப்போ இந்த 2 டெஃபினேஷனும் எடுத்துக்கலாம். அப்போ இன்டென்சிட்டி அப்படின்னா பவர் பெர் யூனிட் ஏரியான்னு சொல்லலாம், பவருக்கு எனர்ஜி பெர் யூனிட் டைம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இன்டென்சிட்டினா எனர்ஜி ஃப்ளோயிங் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் சொல்லலாம். இதுக்கு யூனிட் வந்து பார்த்தா இன்டென்சிட்டி வாட் மீட்டர் -2ன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நமக்கு வந்து பார்த்தா வாட்டு மீட்டர் -2ன்னு சொல்லுவோம். வாட்டுக்கு பதிலாக நம்ம ஜூல்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் சொல்லலாம், மீட்டர் -2. அப்போ இந்த 2 யூனிட் மிக முக்கியமானது. அப்போ இன்டென்சிட்டிக்கு என்ன யூனிட்டு வாட் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லலாம். வாட்டுக்கு பதிலாக ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் மீட்டர் பவர் -2 ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் தெளிவாக பார்த்துக்கோங்க, யூனிட் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தா லவுட்னஸ் வெப்பர் லா. ஓகே, லவுட்னஸ்க்கு வந்து பார்த்தா நம்ம வெப்பர் லா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. வெப்பர் அண்டு பெக்னர் லா யூஸ் பண்ணிக்கலாம் லவுட்னஸ்க்கு. லவுட்னஸ் மெஷர் அமௌண்ட் ஆஃப் சென்சேஷன் produced in the air.
அதோட அந்த காதோட கேட்கக்கூடிய தன்மை பொறுத்து தான் நமக்கு லவுட்னஸ் இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் நாட் பியூர்லி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதை வந்து பியூர்லி ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதை பியூர்லி நமக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் நேச்சர், அப்படின்னா உளவியல் பண்பு. லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒரு இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் நேச்சர், அப்படின்னா உளவியல் பண்புன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? How loudness signify how far and what extent sound is audible. Loudness is directly proportional to log of intensity. நமக்கு தெரியும் loudness அப்படிங்கிறது அந்த காதோட கேட்கக்கூடிய தன்மை பொறுத்து இருக்கும். loudness வந்து ஒரு இந்த ஃபார்முலா இருக்கு, வெப்பர்லா இருக்கு. loudness வந்து proportional to log of intensity. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லவுட்னஸ் வந்து ப்ரொபோர்ஷன் ரொம்ப பண்ணும்போது கே லாக் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது இது மாதிரி சொல்ல முடியும். dl by di equal to k by i. இது வந்து பார்த்தா இங்க இந்த dl by di அப்படிங்கிறது வந்து பார்த்தா சென்சேஷன் ஆஃப் இயர் கண்டிப்பா கேட்பாங்க. சென்சேஷன் ஆஃப் இயர் கேட்டா ஃபார்முலா கேட்டா இது எழுதிக்கலாம். ஸோ சென்சேஷன் ஆஃப் இயர் காதோட கேட்கக்கூடிய தன்மை நம்ம என்ன சொல்லலாம், dl by di equal to k by i. கேங்கிறது கான்ஸ்டன்ட், ஐங்கிறது இன்டென்சிட்டி. இது வந்து ஒரு சென்சேஷன் ஆஃப் இயர் டிகிரீசஸ் வித் தி இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி. ஏன்னா வந்து இங்க ஃபார்முலா வந்து இன்வர்ஸ்ல இருக்கு இல்லையா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை sensation of ear decreases with increase in intensity. இது மிக முக்கியமான கான்செப்ட், தெரிஞ்சுக்கணும். அடுத்து நமக்கு டெசிபல் அப்படின்னா என்ன சொல்லலாம். டெசிபல் அப்படின்னா the ratio of intensity of sound waveக்கும் ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் இன்டென்சிட்டி லெவல். அது ரிலேட்டிவ் இன்டென்சிட்டின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ. ஸோ நமக்கு இன்டென்சிட்டி லெவல் அப்படின்னா என்ன கேட்கலாம். இன்டென்சிட்டி லெவல் அல்லது ரிலேட்டிவ் இன்டென்சிட்டின்னு கேட்டனா I by I0. இந்த ஃபார்முலா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து சம் வரது வாய்ப்பு இருக்கு. IL அப்படின்னா ரிலேட்டிவ் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம், அல்லது இன்டென்சிட்டி லெவல் சொல்லலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு I by I0. ஐங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், I0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டி. இது நோட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் இன்டென்சிட்டி வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா 10⁻⁻12 I0ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும் ஸ்டாண்டர்டா 10⁻⁻12 வாட் மீட்டர் -2. இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து வந்து இது நமக்கு ஆல்ரெடி பார்த்த ரிலேஷன் தானே. இன்டென்சிட்டி லெவல் நம்ம கேட்குறாரு, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டி லெவல் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இன்டென்சிட்டி லெவல். ஒளியோட ஒரு தீவிரத்தன்மை அந்த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோ. IL equal to K log 10 phase of I1 by I0. K ஓட வேல்யூ நம்ம 1 எடுத்துக்கலாம், ஒரு பெல் எடுத்துக்கலாம். அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லோட நாமமா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு பெல்லுக்கு பதிலாக நமக்கு 10 டெசிபிள் கோட் எடுத்துக்கலாம். 10 டெசிபிள் கோட் எடுத்துக்கலாம். சாரி, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தா இஃப் நமக்கு IL வந்து 0 டெசிபிள் எடுத்துட்டா, இன்டென்சிட்டி லெவல் வந்து 0 டெசிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தா I1 by I0ஓட வேல்யூ வந்து நமக்கு 1. அதே இஃப் வந்து IL வந்து நமக்கு 1 டெசிபிள் எடுத்துட்டா, IL வந்து நமக்கு இன்டென்சிட்டி லெவல் வந்து 0 டெசிபிளாக இருக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. அதே 1 டெசிபிளாக இருக்கும்போது அதோட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க.
1.26 I0 ஓகேவா. அப்போ வந்து நமக்கு 26% சேஞ்ச் ஆகுது இன்டென்சிட்டி. ஒரு டெசிபிள் டிஃபரன்ஸ்க்கு நமக்கு இன்டென்சிட்டி லெவல் வந்து பார்த்தா 0 டெசிபிளுக்கு பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தீங்க, 0 டெசிபிளுக்கு நோட் பண்ணோம், 0 டெசிபிள் நோட் பண்ணோம், 1 டெசிபிளுக்கு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ நமக்கு ஒரு டெசிபிள் டிஃபரன்ஸ்க்கு எவ்வளோ இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா 26%. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 0 டெசிபிளாக இருக்கும்போது எவ்வளவு, 1 டெசிபிளாக இருக்கும்போது எவ்வளவு, அப்போ ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ், 26% நமக்கு இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது. டிஃபரன்ஸ் வந்து 1 டெசிபிள் டிஃபரன்ஸ்க்கு, சவுண்ட் வந்து 1 டெசிபிள் டிஃபரன்ஸ்க்கு இன்டென்சிட்டி லெவல் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா 26%. ஓகேங்களா. ஸோ இதுவரை நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே மிக முக்கியமாக இன்டென்சிட்டியை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட யூனிட். அதேமாதிரி லவுட்னஸ் நமக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு யூனிட் இருக்கா இல்லையா அது பார்த்துக்கணும். இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வெப்பர் லா பார்த்துக்கணும், இது மிக முக்கியமானது. அடுத்து வேவ்ஸை பற்றி பார்த்தோம். இன்ஃப்ராசானிக் மிக முக்கியமானது, ஆடியபிள் சவுண்டு, அல்ட்ராசானிக் இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்டு பார்த்தோம். பிச் அப்படின்னாவே மிக முக்கியமானது. சவுண்ட் வந்து உயர்வாக இருக்கா தாழ்வாக இருக்கா இதை பற்றி படிக்கிறது. இது ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தோம், அது மிக முக்கியமானது. டிம்பர் அல்லது குவாலிட்டி அதையும் பார்த்துக்கோங்க. இன்டென்சிட்டி பார்த்துக்கோங்க. நாலாவதாக வந்து லவுட்னஸ் அண்டு அதுக்கான வெப்பர்லாம் பார்த்துருப்போம். 5th டெசிபிள் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்போம். டெசிபிள் பொறுத்தவரை நமக்கு இன்டென்சிட்டி லெவல் வந்து பார்த்தா 0 டெசிபிளுக்கு எவ்வளவு, 1 டெசிபிளுக்கு எவ்வளவு. இப்போ வந்து ஜென்ரலாக 0 டெசிபிள் 1 டெசிபிள், அப்போ 1 டெசிபிள் டிஃபரன்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா 26%. இது பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மிக முக்கியமான டாபிக் வந்து ரிவர்பரேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிவர்பரேஷன் அப்படின்னா மீண்டும் எதிரொலித்தது தான் நமக்கு ரிவர்பரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரிவர்பரேஷனில் வந்து பார்த்தா நமக்கு சபின் ஃபார்முலா படிப்போம். சபின் ஃபார்முலா பார்ப்போம். நமக்கு எனர்ஜி க்ரோத்துக்கான ஈக்குவேஷன்ஸ், ஓகேங்களா. ரிவர்பரேஷன் டைம் பார்ப்போம். அதே மாதிரி அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக இதோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரிவர்பரேஷன்ஸ், ஓகேங்களா, அதை எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட்.